திருச்சிற்றம்பலம். திருவாசகத்திற்கு உருகார் ஒரு வாசகத்திற்கும் உருகாதார் என்பது பழமொழி. திருவாசகமும் அதனது விளக்கமும். மணிவாசக பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. கோகழியாண்ட குருமனிதன் தாழ்வாழ்க, ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க. திருப்பெரும் துறையில் எழுந்தருளி அடியேனை ஆட்கொண்ட தேசிக திலகத்தின் திருவடி வாழ்க. ஆகம பொருளாகி நின்று தித்திப்பவனது திருவடி வாழ்க. மணிவாசகர் இறைவனால் ஆட்கொள்ளப்பட்டது கோகழி என கூறப்படும் திருவாவடுதுறையிலே ஆம். அது திருப்பெரும் துறை என்றும் கூறப்படுகிறது. தாய் தந்தையர்களிடம் இருந்து பிரிந்திருக்கும் மகனுக்கு அவர்களிடம் இருந்து வரும் கடிதம் அல்லது அவர்களை பற்றி பிறர் எழுதியுள்ள கடிதம் படிக்க படிக்க சுவையை தரும். அதை போலவே இறைவனை இன்னும் அடையப்பெறாதவர்களுக்கு அவனை பற்றி பகருகிற ஆகம சாஸ்திரங்கள் ஆராய்வதற்கு ஏற்ப ஆனந்தத்தை அளிக்கும். ஆத்ம சாதகர்கள் பரமனை பற்றி பகரும் நூல்களை பரமனுக்கு நிகராக கருத வேண்டும். ஈசனை உணர்தற்கு ஏற்ப புறப்பொருள் விரைவில் அடையப்படுகிறது. பிறகு புறத்தில் நாடுகின்ற இன்பம் அகத்தில் இருப்பதாக உணரப்படுகிறது. இன்பமாய் இறைவன் எப்பொழுதுமே உள் இருப்பதால் அதை நாடி அலைய வேண்டிய அவசியம் இல்லை என இறுதியில் உணரப்படுகிறது. இந்த நிலையை எய்தியவன் பிரம்மஞானி ஆகின்றான். திருச்சிற்றம்பலம். மணிவாசக பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி.